சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் T20 உலகக்கிண்ண போட்டித் தொடரில் இந்திய அணி 3வது தடவையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நியூசிலாந்தும் இறுதிப் போட்டியில் பல பரீட்சை நடத்தியிருந்தன. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் வென்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி 96 ஓட்டங்களினால் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய நியூசிலாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்கள் இழப்பிற்கு 255 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் சஞ்சு சாம்சன் 46 பந்துகளில் 8 சிக்சர், 4 ஓட்டங்கள் அடங்கலாக 89 ஓட்டங்களையும், இஷான் கிஷான் 54 ஓட்டங்களையும், அபிஷேக் சர்மா 52 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பந்துவீச்சில் நியூசிலாந்து அணியின் ஜேம்ஸ் நீஷாம் 3 விக்கெட்களை வீழ்த்தியிருந்தார். சஞ்சு சாம்சனின் இந்த 89 ஓட்டங்கள் என்பது T20 உலகக்கிண்ண இறுதிப் போட்டியொன்றில் வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகூடிய ஓட்டங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி சகல விக்கெட்களையும் இழந்து 159 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக் கொண்டது. இதில் தொடக்க வீரர் ரிம் சீபட் 52 ஓட்டங்களையும், அணி தலைவர் மிச்சல் சாண்டர் 43 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். பந்து வீச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா 4 விக்கெட்களையும், அக்சர் பட்டேல் 3 விக்கெட்களையும் பெற்றுக் கொண்டனர். நேற்றைய இறுதிப் போட்டியின் ஆட்ட நாயகனாக வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவும், உலகக்கிண்ண போட்டித் தொடரின் ஆட்ட நாயகனாக சஞ்சு சாம்சனும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். உலக கிண்ணத்தை அடுத்தடுத்து 2 தடவைகள் வென்ற ஒரே அணி என்ற சாதனையை இந்தியா நிலைநாட்டியுள்ளது.